கார்ட் சோலோன் மியூசிக் அகாடமி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டார் மற்றும் கீபோர்டு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மிக பயனுள்ள தகவலாக இருக்கும். கார்ட் ஸ்கோருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் பாடுறாங்க, அதை அப்படி நம்ம கீபோர்டில் வாசிக்கிறோம். ஒருத்தர் பாடுறது அப்படி நம்ம கிட்டாரில் வாசிக்கிறோங்கிறது தான் பெரும்பாலுமே கற்றுக்கிட்டு இருக்கிறது. அதிகமாக மாணவ மாணவிகள் கார்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நீங்கள் ஒரு பாட்டு வாசிக்கிறவங்க லெஃப்டில் கார்டு வாசிப்பாங்க, ரைட்டில் மெலடி வாசிப்பாங்க. ஸோ அது இல்லை, ஒருத்தர் பாடினாலும் ஒரு இசைக்கருவி வாசித்தாலும், இப்போ ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறாரு, ஒரு சாக்ஸோஃபோன் வந்து நம்ம கார்டு வாசிக்கணும். அதுக்கு தேவையான தியரி சம்மந்தமாக என்று நான் ஒரு தகவலை தெரிவிக்கிறேன். அடுத்த ப்ராக்டிக்கல் டீச்சர் ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக விளக்கம் கொடுப்பாரு இசைக்கருவியோட. ஸோ முதல்ல கார்டு படிக்கிறதுக்கு கார்டு ப்ராக்ரஷன் தேவை. அப்போ நிறைய பேர் தியரி படிக்கணும்னா கண்டிப்பாக தேவை. பட் நிறைய இந்த தியரியாவே படிச்சுட்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்ளைடு தியரின்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டுக்கு கார்டு வாசிக்க தேவையான தியரி நாம் என்ன பண்ணுறோம், இப்போ கார்டு ஸ்கோருக்கு தனியாக தியரி லெசன் பிளான் பண்ணியிருக்கோம். எந்த பாட்டு வாசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்டு தெரிஞ்சுக்கிறது, எப்படி வாசிக்கிறதுன்னு, அது கார்டு ப்ராக்ரஷன் தெரிஞ்சுக்கணும். ஒரு கார்டு ப்ராக்ரஷனுக்கு மேலும் அந்த ஸ்கேல் ஃபார்முலா தெரியும். டோன் டோன் செமிடோன், டோன் 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 செமிடோன் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சுதான் ஸ்கேல் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக இன்டர்வல் தெரிஞ்சிருக்கணும். மைனர் செகண்ட், மேஜர் செகண்ட், மைனர் தேர்ட், மேஜர் தேர்ட், பெர்ஃபெக்ட் ஃபோர்த்து, பெர்ஃபெக்ட் ஃபிஃப்த் இருக்கிற மாதிரி கார்ட் ப்ராக்ரஷனுக்கு மைனர் தேர்ட், மேஜர் தேர்ட்னு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே கார்ட் ப்ராக்ரஷன் கிடைச்சிடும். இப்போ சி மேஜர் கார்ட் ப்ராக்ரஷனில் சிஇஜி சி மேஜர், டிஎஃப்ஏ டி மைனர், இஜிபி இ மைனர், எஃப்ஏசி எஃப் மேஜர், ஜிபிடி ஜி மைனர், ஏ ஜி மேஜர், ஏசிஇ ஏ மைனர், பிடிஎஃப் பி டெமினிஷ்னு வரும். ஸோ இதில் டெமினிஷ் கார்டு அதிகமாக வராது. அப்போ இதுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 கார்டில் பிரைமரி கார்டு, செகண்டரி கார்ட்ஸ் பிடிக்கிறோம். 1, 4, 5 சி எஃப்ஜிங்கிறது பிரைமரி கார்ட்ஸு, டிஇஏ அப்படிங்கிறது செகண்டரி கார்ட்ஸு. இப்போ நீங்கள் கீபோர்டில் பார்த்துருப்பீங்க, கிட்டாரில் பார்த்துருப்பீங்க, சி கார்டில் சிஎஃப்ஜி கொடுத்து ஏ மைனர் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன தியரி படிக்கிறேன்னு என்ன ஆகணும், ஏன் ஏ மேஜர் வராது அப்படின்னா ஸ்கேல் லைக் சி ஷார்ப் கிடையாது. அப்போ ஏ மைனர் தான் வரும். டி மைனர் கொடுத்துருக்காங்க, ஏன் டி மேஜர் வராது, எஃப் ஷார்ப் வராது. ஏன் இ மேஜர் கொடுக்கல, இ மைனர் கொடுத்துருக்காங்க, ஜி ஷார்ப் வராது. இதான் நீங்கள் பேசிக் தியரி தெரிஞ்சாதான் பண்ண முடியும். ஸோ கார்ட் ப்ராக்ரஷன் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தியரி படிக்கணும். இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டீச்சர் கார்டை எப்படி வாசிக்கணும்னு கீபோர்டில் சொல்லி கொடுப்பாரு, கார்டில் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் டீச்சர் சொல்லி கொடுப்பாரு கிட்டாரில். ஆனால் அவரே தியரி நடத்தி எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆயிடும். அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, தியரிக்கு தனி ஃபேக்கல்ட்டி, ப்ராக்டிக்கலுக்கு தனி ஃபேக்கல்ட்டி. நீங்கள் 1 hour படிக்கிறப்ப கார்டெல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும், நீங்களாவே கார்டு எழுதணும். இப்போ ஒரு மெலடி கொடுத்துருவோம், அந்த மெலடிக்கு என்ன கார்டுன்னு உங்களுக்கு எழுத தெரியும். நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்னா, நிறைய உங்களுக்கு தெரியும் சிலபஸ், டைனிடி சிலபஸ், ராக் ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் இருக்கு. இதுல இருக்கிற கார்டெல்லாம் நீங்கள் ப்ராக்ரெசிவாக படிக்க ஆரம்பிக்கணும். அதனால அது படிச்சுட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிக்கலில் வந்துடும். அப்போ கார்டு யார் படிக்கலாம் அப்படின்னா பேசிக் மெலடி தெரிஞ்சிருக்கணும். அதான் செமி பிரேவ், டாட்டட் மினிம், கிராச்சட், குயவர், டாட்டட் கிராச்சட், டாட்டட் குயவர், செமிக்யூர் வரைக்கும் யாருக்கு மெலடி வாசிக்க தெரியுதோ, அதே போல பேசிக் டைம்ஸ் 2, 4, 3, 4, 4, 4, 3, 8, 6, 8, 12, 8 இவங்க எல்லாருமே கார்டு லேர்ன் பண்ணலாம். ஸோ இது அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு. கார்ட் ஸ்கோருக்குனே நாங்கள் தனியாக ஆரம்பிச்சிருக்கோம் அகாடமி. இது லைவ்ல பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா சென்னையில் வடபண்ணையில் இருக்கு, சாலிகிராமத்தில் இருக்கு. ஆன்லைனில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து பயிலலாம். இதுக்குண்டான நேரம்லாம் கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம். கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு முதல்ல கார்ட் ஸ்கோர் தியரிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு எபிசோட்லேயும் ஒரு விஷயங்கள் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வருவோம். நாங்கள் ஆர்வம் உள்ளவங்களை எங்களை தொடர்பு கொண்டு கார்ட் ஸ்கோர் தியரிக்கு முதல்ல படிக்கணும். கார்ட் ஸ்கோர் தியரியில் ஒரு மேஜர் நடப்போம். சி மேஜர், அப்புறம் ஜி மேஜர்ல கார்ட் ஸ்கோர் எப்படி எழுதணும், அப்புறம் 1 ஃபிளாட்ல எப்படி எழுதணும் எஃப் மேஜர்ல, அப்புறம் 2 ஷார்ப்ல டி மேஜர் எப்படி எழுதணும், அப்புறம் 2 ஃபிளாட் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுப்போம். முதல்ல சி மேஜர்ஸ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களோ அவங்க ஆன்லைன்ல வரலாம். சென்னையில் இருக்கிறவங்க சாலிகிராம வடபண்ணில் இருக்க அகாடமிக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இன்று இந்த கார்ட் ப்ராக்ரஷன் குறித்த ஒரு சிறிய செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதை பார்க்கும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளும் ஒரு உதாரணமாக உங்க பையன் மகன் ஸ்கூல்ல வாசிக்கிறாங்கன்னா பாட்டு தான் வாசிப்பாங்க சோளம். ஆனா யாராவது பேண்ட்ல பாடினா எப்படி வாசிப்பாங்க? அவங்க என்ன சொல்றாங்க, நான் கிரேட் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. கிரேட் பாஸ் பண்ண நிறைய பேருக்கு என்ன தெரியல, கார்டு அவங்களுக்கா வாசிக்க தெரியல. ஸோ அதனால கீபோர்டு ஆட்டோ கார்டு வரும். ஆட்டோ கார்டு இல்லாமல் நாங்கள் ஃபிங்கர் கார்டு போட்டு சொல்லிக் கொடுக்க பயிற்சி. கிட்டாரை பொறுத்தவரை எப்பவுமே கார்டு வாசிப்பீங்க. ஸோ அதனால யாரெல்லாம் கார்ட் ஸ்கோர் தியரி தெரிஞ்சுக்கிறாங்க, கார்ட் ஸ்கோர் ப்ராக்டிஸ் தெரிஞ்சுக்கலாம், கீழே கொண்ட நம்பர்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்று இந்த இப்போ நிறைவு செய்து கொள்கிறேன்.